ஏன்னா தேவிக்கு அம்மா நானும் ரொம்ப க்ளோஸ் நினைக்கிறேன். எப்பவுமே வந்து அம்மா இருக்கிற எல்லா இடத்துலயும் நானும் இருப்பேன். கேட்டா அம்மா தலைப்பு கொடுத்தா தலைப்புக்கும் பேசுவாங்க, எதிர் தலைப்புக்கும் அவங்களே பேசி முடிச்சுட்டு ரிசல்ட் அவங்களே கொடுத்துருவாங்க. அது அம்மாவுக்கே சிறப்பான ஒரு என்ன சிறப்பான ஒரு ஸ்டைல் தான் சொல்ல முடியும். அம்மா கொஞ்சம் ஒரு 3 நிமிடத்தில் பேசுங்க. சரிங்கம்மா. மாத்தியோசி குடும்பத்தின் நிர்வாகஸ்தர், ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பயணிக்கக்கூடிய பயணிப்பாளர்கள், இந்த ஒரு பட்டிமன்ற நிகழ்விற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கும் சகோதரி அவர்கள் மற்றும் இரு அணியிலும் பேசின தமிழ் உறவுகள், ஏனென்றால் இன்றுதான் நான் முதலில் இந்த மாத்தியோசி குடும்பத்தில் பேசுகிறேன். அதுவும் நான் வேறொரு பட்டிமன்ற நிகழ்வில் நடுவராக பணி முடித்து இப்பொழுது இதை வந்தேன். எனக்கு அதனால் தலைப்பு என்பதை நான் இப்பொழுது கேட்டு தெரிந்து கொண்டேன். இக்கால சூழ்நிலைக்கு ஏற்றது, அதாவது நம்முடைய மகிழ்ச்சியோ அல்லது நம்முடைய விருப்பமோ அல்லது எதிர்கால சந்ததியுடைய விருப்பமோ அதை பற்றியெல்லாம் கேட்கவில்லை. இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றது எது, அதுதான் கேள்வி. நம்முடைய வசதிகள் அல்லது நம்முடைய விருப்பங்கள் அல்லது நம்முடைய காலத்திற்கு தகுந்தது அந்த மாதிரி எல்லாம் கேட்கல. இந்த காலத்திற்கு ஏற்றது தனி குடும்பமா கூட்டு குடும்பமா. எல்லாரும் நிறைய பேர் பேசுறாங்க. கூட்டு குடும்பம் தான் எல்லாரும் பேசுவாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். கூட்டு குடும்பம் எல்லோரும் பேசுவார்கள், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் கூட்டு குடும்பத்திற்கும் தனி குடும்பத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை கவனித்து பார்த்தால் நமக்கு உண்மை புரியும். நான் சொல்கிறேன், இக்கால சூழ்நிலைக்கு ஏற்றது தனி குடும்பம் தான் என்று. ஏனென்றால் கூட்டு குடும்பம் என்பது முற்காலத்தில் இருந்தது, இக்காலம் முற்காலம். ஏன்னா நீங்க தலைப்பை அங்க சொல்லிட்டீங்க, இக்காலம் முற்காலம். அப்போ முற்காலத்தில் எப்படி இருந்தது? ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பத்தில் விவசாயம் மட்டும்தான் தொழிலாக இருக்கும். அந்த ஒரு விவசாயத்தில் வரக்கூடிய வருமானம் அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அதுதான் வருமானம். 8 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க, 17 பிள்ளைங்க இருந்த குடும்பம். இக்காலம் கால சூழலுக்குன்னு தான் கேட்டிருக்கோம், இக்காலம் முற்காலம் கேள. அதான் சூழலதான் சொல்ல வரேன். சூழல்னா அப்ப என்ன எப்படின்னா அந்த விவசாயம் ஒண்ணுதான். 10 பிள்ளைங்க, 12 பிள்ளைங்க, 15, 17, 24 பிள்ளைங்க உள்ள குடும்பம் கூட நான் பார்த்திருக்கேன். 24 பிள்ளைங்க கூட இருந்தாங்க. ஏன்னா ஒரே ஒரு விவசாயம், அதுல வரக்கூடிய வருமானத்தை 24 குடும்பத்துக்கு தனித்தனியா பிக்க முடியாது, தனித்தனியா பகிர்ந்து கொடுக்க முடியாது. அப்படியானா அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை மருமகள்களுக்கும் ஒரே விலையில் ஒன்று போல் புடவை இருப்பார்கள், கலர் மட்டும்தான் அங்கங்க மாறி இருக்கும். அப்படியானால் ஒரே வகையான உணவு, என்ன உணவு செய்தாலும் அந்த 24 பிள்ளைகளுடைய பேத்தி பேரன்களே அந்த உணவைத்தான் சாப்பிடுவார்கள். அப்ப அவர்களுடைய ஒரே வருமானம், அந்த வருமானத்தை பகிர முடியாது. ஒரே போல உணவு, ஒரே போல உடை, ஒரே அமைப்பு. அப்படியானால் அவர்கள் கூட்டு குடும்பமாக இருந்தார்கள். ஏதோ ஒரு குழந்தைக்கு இது பிடிக்கும் என்றால் எத்தனை குழந்தைகளுக்கு அது பிடிக்கும் அந்த உணவு, அத்தனை பிள்ளைகளுக்கு சேர்த்து செய்து கொடுப்பார்கள். அங்கே கூட்டு குடும்பத்தில் நீங்க சொன்ன மாதிரி தாத்தா கடைக்கு கூட்டு போவாரு, எல்லா பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்பாரு, பாட்டி செய்வாங்க, வேண்டியதை செய்து கொடுப்பாங்க, ரைட். ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே வீட்டில், எந்த வீட்டில் 3 பிள்ளைகளுக்கு மேல் இருக்கிறார்கள்? இல்லவே இல்லை. 3 2 ஆனது 2 இப்பொழுது 1 என்று ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்ச காலம் போல ஒன்றும் வேண்டாம், உனக்கு நீ எனக்கு நான், இதுவே குடும்பம்னு முடிச்சுவாங்க போல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கு. அப்படி இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நன்றாக யோசித்து பாருங்க. அந்த குடும்பத்தில் 1 2 3 குழந்தைகள் வந்துருச்சு. நாமே குழந்தைகள், நமக்கு எதற்கு குழந்தைகள்ங்கிறது வந்துருச்சு. பாத்தீங்களா? இப்போ 3 குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை நம்ம எடுத்துக்கொள்வோம். 3 குழந்தைகள்ல 2 பையன்கள் 1 பெண் என்று வைத்துக்கொள்வோம். பெண் பிள்ளையை திருமணம் செய்து விடுவார்கள். பையன்கள் 2, ஒருத்தர் அமெரிக்கால இருப்பாரு, ஒருத்தர் சென்னையில இருப்பாரு. அவருடைய பணி சென்னையில இருக்கும், இவருடைய பணி அமெரிக்காவில இருக்கும். அம்மா அப்பா கிராமத்துல இருப்பாங்க. அப்ப இவரு சென்னைக்கு அவருடைய பணிக்கு சென்றுதான் ஆக வேண்டும், அமெரிக்காக்காரர் அவருடைய பணிக்கு சென்றுதான் ஆக வேண்டும், அம்மா அப்பா கிராமத்தில் இருந்துதான் ஆக வேண்டும். அப்படியானால் அமெரிக்காவில் இருக்கிறவர் அவருடைய உணவுக்கு, அவருடைய தேவைகளுக்கு அவர் மனைவியை அங்கே அழைத்து சென்று விடுவார். சென்னையில் இருப்பவர் அவருடைய வசதிக்கு அவருடைய குடும்பத்தை அங்கே அழைத்து சென்று விடுவார். இப்பொழுது தானாகவே தனி குடும்பம் ஆகிவிட்டதா? கூட்டு குடும்பமாக இவர்களை இருங்கள் என்று சொன்னால் எப்படி வாய்ப்பு? அமெரிக்காவில இருக்கிறவரும் சென்னையில் இருக்கிறவரும் குடும்பத்தை இங்க விட்டுட்டு அங்க அவங்க வேலை பார்த்து என்ன பண்ண போறாங்க? யாரும் புரிஞ்சுக்கறல. என்ன அவர்களுக்கு உண்டான வசதிகளை யார் கொடுப்பார்கள்?
அவருக்கென்று ஒரு மனைவி குழந்தைகள், அவர்களுக்குள்ள வசதிகள் அங்கே தேவை அவருக்கு. அப்ப எப்படி இப்படி கூட்டு குடும்பமா இருக்க முடியும்? ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு குடும்பத்தில் 3 மகன்கள், 2 மகன்கள் இருந்தா ஒருத்தர் படித்து நல்ல ஒரு பதவியில் இருப்பார், ஒருத்தர் படிக்காமல் இருப்பார். அப்ப படிக்காமல் இருப்பவர் அவருடைய கல்விக்கு தகுந்த ஒரு பணியை செய்வார், இவர் அவருடைய கல்விக்கு தகுந்த பணியை செய்வார். அவர் 50,000 சம்பளம் வாங்குவார், இவர் 5,000 சம்பளம் வாங்குவார். 50,000 சம்பளம் வாங்குபவர் ஒரு தீபாவளிக்கோ பொங்கலோ ஒரு கிறிஸ்துமஸோ ஒரு முஸ்லீம் பண்டிகையோ அவர் 5,000க்கு பட்டு எடுப்பார். இவர் 5,000 சம்பளம் வாங்குவார், 500 ரூபாய்க்கு தான் புடவை எடுப்பார். அப்பொழுது கூட்டு குடும்பமாக இருந்த 2 பேருக்கும் ஒரே மாதிரி புடவை எடுங்கன்னு சொன்னா அது சாத்தியமா? சாத்தியப்படாது. அவர் கார் வைத்திருப்பார், இவர் சைக்கிள் வைத்திருப்பார். அவர் காரில் அப்ப 2 பேருக்கும் ஒண்ணு போல வண்டி வாங்கி கொடுங்கன்னு சொன்னா சரிப்பட்டு வருமா? அப்படியானால் இக்கால சூழ்நிலையில், அதாவது கால சூழ்நிலைகளை பொறுத்து கூட்டு குடும்பம் என்பது மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இக்காலத்திற்கு அது சாத்தியமில்லாததாக இருக்கிறது. ஆகவே இக்கால சூழ்நிலைக்கு ஏற்றது தனி குடும்பம் தான். ஏனென்றால் இவர்கள் இதே இது ஒரு தீபாவளியோ ஒரு பொங்கலோ ஒரு பண்டிகையோ என்று சொன்னால் தாய் வீட்டுக்கு, பெற்றோர்கள் வீட்டுக்கு அந்த சகோதரர் வருவார், இந்த சகோதரர் வருவார், எல்லா குடும்பங்களும் அன்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதோடு அவர்கள் பணிக்கு சென்று விடுவார்கள். இப்பொழுது சாத்தியம் தனி குடும்பம் தான் சாத்தியம். கூட்டு குடும்ப மகிழ்ச்சியை தந்தது, அதெல்லாம் இருந்தது. இப்பொழுது இல்லை, இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே இக்கால சூழ்நிலைக்கு ஏற்றது தனி குடும்பம் தான். தனி குடும்பத்தில் இருந்தால் மகிழ்வாக இருக்கும். அவரவர் வசதிக்கு ஏற்ப அவரவர்கள் செலவு செய்தார் கொள்வார்கள். அவரவர்கள் மன நிம்மதியோடு இருப்பதை கொண்டு நல்லதை செய்வோம், உள்ளதை கொண்டு நல்லதை செய்வோம் என்று உள்ளதை வைத்து நல்லதை செய்து எப்பொழுதும் எல்லோரும் அவரவர்கள் மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தாய் தந்தையரை மகிழ்ச்சியாக பார்த்துக் கொள்வார்கள். ஆகவே இக்கால சூழ்நிலைக்கு ஏற்றது தனி குடும்பமே, தனி குடும்பமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, தேவிகா அம்மாக்குனே ஒரு ஸ்பெஷல் இருக்கு. எப்ப கொடுத்தாலும் அவங்க எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துருவாங்க. நாம பதில் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பாருங்க, இது வரைக்கும் அந்த சம்பளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம யாருமே பேசல. ஆனா அந்த சம்பளத்தையும் பகுத்து அதையும் தொகுத்து அவங்க யாருக்கெல்லாம் எப்படி எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற தேவிகா அம்மா சிறப்பா. என்ன நீங்க கூட்டு குடும்பம்னு பேசுறீங்க, சம்பளம் வாங்கும்போது ஏன் பண்ணு, என்னோட சம்பளத்துக்கு தகுந்த மாதிரிதான் நான் வாழுவேன், அதே மாதிரி அவங்கவுங்க சம்பளத்துக்கு தகுந்த மாதிரிதான் நான் வாழுவேன், அதே மாதிரி என் ஒய்ஃபுக்கு எடுக்கிற மாதிரி அவங்க ஒய்ஃபுக்கு எடுக்க முடியாது அப்படின்னு ஒன்னொன்னையும் தனித்தனியா பிரிச்சு, நான் ஃபாரினுக்கு போயிருக்கேன், நீ இங்கதான் இருக்கிற, நான் அயல்நாட்டுல இருந்து சம்பாதிக்கிறேன், எனக்கு அப்ப நான் தனி குடும்பம் தான் இருக்க முடியும், எல்லாத்தையும் நான் கூட்டிட்டா போக முடியும் அப்படின்னு அந்த சிறு அந்த என்ன சொல்றது, நிதர்சனமான ஒரு உண்மையை வந்து தெளிவா சொல்லி இருக்கிறீங்க அம்மா. அம்மா நன்றி கலந்த வாழ்த்துக்கள்ங்கம்மா. சிறப்பா வந்து தெளிப்பா வந்து நம்முடைய குழுவுக்கு வந்து இறுதியா வந்தாலும் இன்பம் முறை எல்லாத்தையும் மனசார வந்து வாழ்த்தி மகிழ்ச்சியோட வந்து இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செஞ்சிருக்கீங்க.